காவேரி வெளியில போறத பார்த்துட்டு விஜய் வந்து அங்க இருக்க காருக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறாங்க. காவேரி கரெக்டா அந்த கார் கிட்ட வரும்போது விஜய் இங்க இருந்து போயிட்டு கத்துறாங்க. காவேரி இதனால பயந்துக்கிறாங்க. காவேரி காவேரி ஒரு நிமிஷம் நில்லு காவேரி, நான் உன்கிட்ட பேசுறதுக்காக தான் நான் அந்த வீட்டை விட்டுட்டு இங்க வந்திருக்கிறேன். இப்ப நீ தனியா தான் இருக்க. உங்க வீட்டுல பேசும்போது எல்லாருமே இருக்கிறாங்கல்ல, அப்ப பேச முடியாதுல்ல, ப்ளீஸ் தயவு செய்து நிக்கிறியா? காவேரி ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு, இங்க பாருங்க என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அங்க இருந்து வந்து தயவு செய்து சொல்லாதீங்க, அங்கதான் வெண்ணிலா இருக்கிறாள்ல, அவ கூட சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதானே, இப்ப எதுக்கு இங்க வந்துட்டு என்னை தேவையில்லாம இந்த அளவுக்கு டார்ச்சர் பண்றீங்கன்னு தெரியல. விஜய் இருந்துகிட்டு என்ன காவேரி பேசுற, திரும்ப திரும்ப அந்த வெண்ணிலா பத்தியே பேசிட்டு என்னையும் தேவையில்லாம நீ டென்ஷன் படுத்திட்டு இருக்க அப்படின்னு சொன்னதும் காவேரி இருந்துட்டு, ஓ அந்த வெண்ணிலா பத்தி பேசும்போது உங்களுக்கு தேவையில்லாம கோவம் வருதோ, உங்களுக்கு வரும்போது எனக்கு எவ்வளவு கோவம் வரும். அந்த டைம்ல விஜய் வந்து காவேரி கைய பிடிச்சிட்டு, இங்க பாரு காவேரி, நான் அங்கிருந்து வந்ததே உன்னைய வந்து நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்காக தான் அப்படின்னு சொன்னதும் இதையெல்லாம் சாரதா பார்த்துட்டு, காவேரி அங்க என்ன பண்ணிட்டு இருக்கிற நீ? ஐயோ எங்க அம்மா வேற பாத்துட்டாங்க, இப்ப நான் இதுக்கு என்ன பதில் சொல்ல போறேனே தெரியல, ஏற்கனவே எங்க அம்மா கிட்ட மாட்டிட்டு என்னால பதில் சொல்லவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போறாங்க. அந்த டைம்ல சாரதா இருந்துகிட்டு, என்ன காவேரி நீ பண்ணிட்டு இருக்க, அவன் கைய பிடிச்சானா உனக்கு எங்க அறிவு போச்சு, நீ வீட்டுக்கு வர வேண்டியதானே, நேத்து வந்து வெண்ணிலாவோட வீடியோ பார்த்துமா இன்னும் நீ திருந்தல, எனக்கே கோவம் வரும்போது உனக்கு எவ்வளவு கோவம் வந்திருக்கும், அவன் கைய பிடிக்கும் போது நீ என்னடி பண்ணிட்டு இருந்த? அம்மா அம்மா ப்ளீஸ்மா, நான் எந்த தப்புமே பண்ணலமா அப்படின்றாங்க. காவேரி என்ன முடிவு பண்ண போறாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.